லியாண்டோ டிராவின்சின்றவர் இயேசுநாதரினுடைய படத்தை வரைகிறார். அவர் என்ன பண்றாருன்னா, நல்ல ஒரு அன்பான முகம் வேணும் அப்படின்றதுக்காக தேடுறார். ஒரு 12ஆம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவனுடைய முகம் அவருக்கு கிடைக்குது, வரைகிறார். 5 வருஷம் ஆகுது. யூதாஸ்ன்னு அவரை காட்டி கொடுத்தாங்கல்ல, அவருடைய முகத்தை தேடி வரையணுன்றதுக்காக கொடூரமான ஒரு முகத்தை தேடுறாரு. எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. 5 வருஷம் தேடுறாரு. 5 வருஷமா கிடைக்கவே இல்லை. ஒரு சிறைச்சாலையில ஒரு ஆயுள் தண்டனை கைதியுடைய முகம் பார்த்தா அவ்வளவு கொடூரமா இருக்கு. அவனை உட்கார வச்சு நீதாண்டா யூதாஸ்ன்னு அவரை வரைகிறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன்பா சிரிக்கிறேன், என்ன உங்களுக்கு தெரியலையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதருக்கு மாடலா உட்கார வச்சிங்களா, அது நான் தான் அப்படின்னா, அது நான் தான் அப்படின்னா. உண்மையிலே நடந்த சம்பவம் சார். லாஸ்ட் சப்பர்ன்ற ஓவியத்தில் அந்த ஓவியம் இருக்கும், லியாண்டோ டாவின்சி அவர்களுடைய ஓவியம். என்னப்பா தெரியுதுன்னா, ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு இயேசுநாதரும் இருக்கிறார், ஒரு யூதாசும் இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வாலி அவர் சொல்றாரு, நான் சினிமாவிற்கு பாட்டு எழுதலான்னு வந்தேன். எவ்வளோ விஷயங்கள் முயற்சி பண்ணோம். சில நேரங்களில் பாட்டினுடைய வாய்ப்பு கிடைக்கல. நான் திரும்ப கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலான்னு நினைச்சேன். இந்த டீ கடையில டீ குடிக்கும் போது கண்ணதாசனுடைய வார்த்தை விழுந்துச்சு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை அமைதி நிலைக்கும் என்ற கண்ணதாசன் ஐயாவினுடைய வார்த்தை தான் என்னுடைய இவ்வளவு தூரம் அவனோட பயணப்பட வச்சது. இல்லை, கண்ணதாசன் ஐயா சொல்லுவார், வாழ்க்கைனா என்ன பண்ணிட்டாங்க, அனுபவம் தாங்க வாழ்க்கை, எக்ஸ்பீரியன்ஸ் தான் வாழ்க்கை. பிறப்பெனப்படுவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் படித்தான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். பிள்ளை பேரு யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என இறைவன் பணித்தான். மனையால் சுகம் அது யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை பின் அது யாதென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின் யாதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால், அனுபவித்தே அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே அனுபவம் என்பதே நான் தான் என்றான்னு கண்ணதாசன் நந்தியாக அந்த கவிதையை முடிச்சிருப்பாரு. லைஃப் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பாட்டி இந்த கையை எப்படி ஆட்டிகிட்டே இருந்துச்சு, கையை நம்ம பண்ணிகிட்டே இருந்துச்சு. இப்போ பேரை வந்தான், பாட்டி என்ன பண்ற அப்படின்னா, ஊசியில நூல் கோக்குறேன்டா அப்படின்னுச்சு. ஊசியில நூல் கோக்குறேன்டா இருந்துச்சு. இவன் பேரை சொன்னா, இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் நீ அதை செய்ய மாட்ட பாட்டி அப்படின்னா. 1 மணி நேரம் ஆனாலும் நூலை கோக்க மாட்டாரு. ஏன்டா அப்படின்னுச்சு. ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நீ வெறுங்கையில வாலாட்டிட்டு இருக்க பாட்டின்னா. அந்த பாட்டி சொன்னாங்க ஒரு வார்த்தை, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது. அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ராமாயணத்துல அனுமர் போய் ஒரு மலையை தூக்குனார். அந்த மலையினுடைய பேர் சஞ்சீவி மலை, கேள்விப்பட்டிருக்கோமா? போனார், சின்னதா இருந்தார். அனுமன் சின்னதா இருந்தார், மலை பெருசா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சு. இப்போ அவர் யோசிச்சாரு, இதனடா இவ்வளோ பெரிய மலையா இருக்கு, நம்ம மலை இது எங்கிருந்தா பண்ண முடியும்னார். தூக்கு பயந்தார். ஃபர்ஸ்ட் அதை பார்த்தாக்க ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இப்ப அனுமன் என்ன யோசிச்சாரா, தன்னுடைய தகுதியை வளர்த்து 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 இப்ப அனுமன் விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாரு. மலையை விட அனுமன் பெரிதாக மாறினாரு. இப்ப மலை சின்னதாயிருச்சு, அப்படி தூக்கி அப்படி போட்டாரா. நம்மளுடைய பிரச்சனையை நாம் சென்று பார்க்கும் போது நாம சின்னதா தெரியும், பிரச்சனை மலை மாதிரி தெரியும். நம்முடைய தகுதியை ஏதோ ஒரு வகையில் நாம் வளர்த்து கொள்ளும் போது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனையை தகர்த்து தூக்கி எறிந்து விடலாம்ன்றத ராமாயணத்துல இந்த பர்டிகுலர் காட்சி கடத்திட்டு போகும். அனுமன் சீதையை தேடி கிளம்பினாராம். அனுமன் சீதையை தேடி இலங்கைக்கு கிளம்புறாரு. அப்ப அவருக்கு இது சொல்லி விடுறாங்கல்ல, எப்பா சீதையை தேடி எங்கே போகணும் எப்படின்னு அந்த ரூட் சொல்லி விடுறாங்கல்ல. அப்ப சொல்லும் போது அங்க அந்த குருமார்கள் சொல்லி அனுப்புனாங்களாம் அனுமன் கிட்ட, நீ இலங்கையை நோக்கி போறப்பா, போகும்போது கிருஷ்ணை நதியை தாண்டின உடனே வைகைன்ற ஒரு நதி வரும், தண்ணி குடிக்கிறதுக்காக கூட அங்க நீ இறங்கிறாத. ஏன் தெரியுமா, அங்க சங்க புலவர்கள் உட்கார்ந்து தமிழ் பாடிட்டு இருப்பாங்க. தமிழ் கேட்டேன்னா மயங்கி நீ மதுரையிலேயே உட்கார்ந்துருவப்பா, நீ சீதையை தேட இலங்கைக்கு போவே மாட்டப்பா, தமிழ் உன்னை மயக்கிடும்னு சொல்லி அனுப்பினாங்களாம். நீ, நான், நாம் எல்லாம் மகிழ பிறந்தவர்கள், நிலவின் ஒளியை குடிக்க பிறந்தவர்கள், நீலவான் வெளியை இழுக்க பிறந்தவர்கள், மறிக்கும் வரைக்க மகிழ பிறந்தவர்கள். ஏன் தெரியுமா, ஒரு ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர்கள்.
மகிழ்ச்சி இல்லையேல் அலைகள் கொண்டு ஜலரந்தம் பாடுமா கடல், இடிகள் கொண்டு தம்பட்டம் தட்டுமா வானம், வீட்டிற்கு திரும்பி வருமா வெளியூர் சென்ற காற்று, உதிர்ந்து உதிர்ந்து இலைகள் உதிர்ந்து நலிந்து நலிந்து வெயிலில் நலிந்து அளந்து அளந்து கொழுந்து எழுந்து சித்திரை மாதம் தாவர வர்க்கம் முத்திரை காட்டி முகிழ்ப்பதெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்றார் வைரமுத்தையா. ஒரு கோவில் உண்டி உடைக்கப்பட்டது. ஒரு கோவில் உண்டி உடைக்கப்பட்டது. அதில் எட்டாய் மடிக்கப்பட்ட ஒரு 10 ரூபாய் நோட்டு, கட்டுக்கட்டாய் ஒரு பண நோட்டு. ஒன்று ஒன்று ஒரு பக்தனினுடைய தவிப்பை காட்டுகிறது, இன்னொன்று ஒரு பணக்காரரினுடைய கொழுப்பை காட்டுகிறது. ஒன்று ஒன்று உழைத்த பணத்தில் போட்டது, இன்னொன்று அடித்த பணத்தில் போட்டது. ஒன்று தான் செய்த பாவத்திற்கான மன்னிப்பை கேட்கிறது, இன்னொன்று தான் செய்த பாவத்திற்கு இறைவனையே பங்காளியாய் அழைக்கிறது. இது என்ன உண்டியா? இது என்ன உண்டியா? இல்லை, இதுதான் இந்தியா. இதுதான் இந்தியா. அந்த கவிதையில் இருந்தார். வின்ஸ்டன் சர்ச்சில்கிட்ட கேட்கிறாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களே, நீங்கள் ஏன் இந்திய நாட்டிற்கு விடுதலை அளித்தீர்கள்? வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தை, இந்தியர்கள் கத்தியை எடுத்திருந்தால் நான் துப்பாக்கியை எடுத்திருப்பேன், இந்தியர்கள் துப்பாக்கியை எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன், இந்தியர்கள் பீரங்கியை எடுத்திருந்தால் நான் அதற்கு மேல் ஒரு ஆயுதத்தை தேடி இருப்பேன். இந்தியர்கள் இளைஞர் சக்தி என்னும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள், அதற்கு மேல் எனக்கு வேறு ஆயுதம் தெரியவில்லை, அதனால் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். நான் இன்னைக்கு உலகத்திலேயே அத்தனை நாடுகளும் இந்தியாவை பார்த்து ஏன்பா பயப்படுதுனாங்க. இந்தியாவில் மட்டும்தான் 60% மேலான இளைஞர் சக்தியை கொண்ட நாடாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடாக இந்தியா இருக்கிறது. அங்கும் கூட இத்தனை இளைஞர் படையை உருவாக்கக்கூடிய அமைப்பாக ஜேசிஐ அமைப்பு இருப்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த இளைஞர் சக்திக்காகவே ஒரு பெரிய பாராட்டு. இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் ஒரு பாட்டுக்கு டையாண்டாக்கான்னு டான்ஸ் ஆடினாலும் ஏதாவது ஒரு பாட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ போடலைன்னா பெரிய குற்றம் ஆக்கிடுறாங்க. கரெக்டா? அப்புறம் புத்தா பித்தா போன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, எல்லாரும் அந்த பாட்டுக்கு உடனே டான்ஸ். இந்த ஒரு பாட்டு வந்துருச்சுன்னா எல்லாரும் அந்த பாட்டுக்கு ஒரு டான்ஸ். அடுத்தவன் என்ன பண்றானோ அதை நம்மளும் பண்ணிடணும். இன்னைக்கு நான் ஒரு சூத்திரம் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்டு போறேங்க. எல்லாரும் பண்ணக்கூடியதை நம்மளும் பண்ணோம்னா 10ஓட 1 11 இருப்போம். யாருமே பண்ணாத நம்ம ஒண்ணு பண்ணோம்னா 1000ல் ஒருவரா இருக்கும்.